Taste the Daily. அண்மைச் செய்தி. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவில் வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. இதனால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குணசீலன் வழங்க கேட்கலாம். குணசீலன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 2வது நாளாக தொடர் கனமழை. வேதாரண்யம் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் கோயில் வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த சிரமப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும். இதனால் டெல்டா பகுதியில் உள்ள கடலோர மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வேதாரண்யம் பகுதியில் நேற்று காலை தொடங்கிய மழையானது தொடர்ந்து 2வது நாளாக பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வேதாரண்யம் அருள்மிகு ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் உள்ள உள்பகுதி மற்றும் வெளி பிராகாரங்களில் 2 அடி மழைநீர் தேங்கியுள்ளது. கோயில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ள மழைநீரை கோயில் நிர்வாகத்தினர் மின் மோட்டார் மூலம் வெளியேற்றி வருகின்றனர். இதனை நகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் செய்திருந்தால் இந்த மழைநீர் உள் புகுந்திருக்காது என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். 2வது நாளாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பக்தர்கள் இன்றி கோயில் வளாகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசீலன்.